வணக்கம். சென்னைக்கு புயல் வருதுன்னு வெளியூர்காரங்களாம் பயந்து தவிக்கிறாங்க. என்ன காரணம்னா 2015 பட்ட அடி 21, 22 தொடர்ந்து இயற்கையின் சீற்றத்தை நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால் தாய்மார்கள் உஷாராக எல்லார் வீட்லயும் ஒரு சின்ன பவர் பேங்க் இருக்கணும். 10,000 mAh 20,000 mAh. குழந்தைகளுக்கு பால் பாக்கெட், பிளாக் டீ ரெடி பண்ணிக்கலாம். பிஸ்கட் நம்ம தான் ஒரு 48 மணி நேரம் சமாளிப்பதற்கு எப்பயுமே தயாராக இருக்க வேண்டும். இது எல்லாரும் செய்ய வேண்டிய கடமை. அரசாங்கத்தை எதிர்பார்த்து இருந்தோம்னா நம்ம வேலைக்கு ஆகாது. அதால் நாம எப்பயுமே உசாரணும். கிரவுண்ட் ஃப்ளோர் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிருங்க. இல்லைன்னா சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட நம்ம போய்க்கலாம். அந்த அளவு பாதிப்பு இருக்கான்னு எதிர்பார்க்கிறோம். அடுத்த ஒரு புயல் வரலாம். டிசம்பர்லயும் ஒரு புயல் எதிர்பார்க்கிறோம். அதனால நம்ம எப்பயுமே தயாராக இருக்க வேண்டும். சும்மா அவங்கள குறை சொல்லிட்டு இவங்களை குறை சொல்லிட்டு வேஸ்ட். முடிஞ்ச அளவு பவர் பேங்க்ல சார்ஜ் போட்டுக்கோங்க. செல்போனை பேட்டரியா யூஸ் பண்ணிக்கலாம். பழம் வாங்கி வச்சுக்கலாம். பழம் 2 நாளைக்கு ஒண்ணு, பிஸ்கட் 2 நாளைக்கு ஒண்ணாகாது. பிரெட் பாக்கெட் வாங்கி வச்சுக்கலாம். எப்பயுமே கிரவுண்ட் ஃப்ளோர் ரொம்ப உஷாரா இருக்கணும். இந்த பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்கள் அடிக்கிற அடியில போட்டு எப்ப பார்த்தாலும் தண்ணிக்குள்ள போய் காமிச்சிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, வெளியூர்காரங்க பயந்துறாங்க. இங்க அவங்க பொண்ணு வேலை பார்க்க வந்திருக்கோம். வெளியூர்காரங்க எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. சென்னையை பார்த்தீங்கன்னா வெள்ளம் காமிச்சு அந்த வெள்ளச்செரியாக்கி ஒரே ஓவர் பொருளை கலப்புறாங்க. அதனால் மழை வந்தால் எதிர்கொள்ள தயாராக இருப்போம். புயல் வரட்டும் எதிர்கொள்வோம். நாம் உஷாராக இருக்க வேண்டும். குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். தெரிந்த டாக்டரை வைத்து சின்ன தலைவலிக்கு மாத்திரம் ஒரு 2 நாளைக்கு வாங்கி வச்சிடலாம். தப்பு கிடையாது. தலைவலிக்கு, வயிற்று வலிக்கு இந்த மாதிரி வைக்கிறது தப்பு கிடையாது. முன்னெச்சரிக்கை அவசியம். நன்றி, வணக்கம்.